வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நம்முடைய நேயர்களின் சார்பாகவும் தமிழ் குரல் சார்பாகவும். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகிறார். வந்து மோடி வராருன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேற்று நான் 2 டைம் வராருன்னு கடைசியில் வரல. மாமாமின்னல் மாதிரி வந்துட்டாச்சு போயிருக்கலாம், வராமலே போயிட்டாரு. ஏன்னா இங்கே வந்தால் அது யாரும் போய் பார்க்க மாட்டாங்கல்ல, கேவலப்பட முடியாதுன்றக்காக. இப்போ வராரு. நிகழ்ச்சி நிரல் எல்லாம் வந்து நேற்று பாஜக சார் போட்டாங்களா? கருநாகராஜன் வராரு. கருநாகராஜன் பிரஸ் மீட் எல்லாம் கருநாகராஜன் சொல்லிட்டா கன்ஃபார்ம் தான். கருநாகராஜன் சொன்னால் பிஜேபியோட வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அவர் சரத்குமாருக்கெல்லாம் சீனியர் அந்த கட்சியில் போது சரத்குமாருக்கே சீனியர் இல்லை. இன்னைக்கு சரத்குமார் இவர்கிட்ட வந்து தான் நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளா. அவர் கட்சியில் இவர் இருந்தது ஒரு காலம். இப்போ இவரை கேட்டு யாரும் வராங்களான்னு கேட்டு பொதுச் செயலாளர்கிட்ட பேசக்கூடிய காலமாக மாறிடுச்சுங்கிறது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சூரிய வம்சத்தில் சரத்குமார் அவர் சொன்ன டைலாக் இவர் அவர் ரசிகர் அவர் 2 பேருமே அதே மாதிரி மாற்றிட்டாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் வருகிறார். 2 லட்சம் பேர் கூடுறாங்களாம். நயினாருடைய யாத்திரை நிறைவு பெற்றிருக்கு. அது எப்போ நடந்துச்சு? 52 இடத்துக்கு யாத்திரை போனார் அப்படின்னு. அந்த யாத்திரையை பற்றி தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஆள் என் தம்பி பாண்டே மட்டும்தான். அந்த ஷெட்யூல் என்னைக்கு போகிறாரு, என்னைக்கு வராரு, எப்போ சாப்பிடுவார் போவார் அப்படின்றது தெரிஞ்சது ஒரே ஆள் பாண்டே தான். ஒரே சேனல் இது சாணக்கியா தான். மித்த டிவிக்காரனு கூட தெரில. வந்திருக்காராமே, அப்படியா தெரிலன்றக்குள்ள அங்கேருந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணாப்புலன்னா, அண்ணாமலைக்கு இணையாக யார் இவரை வளர்த்து விடணுன்றதுக்காக விளம்பரம் கேட்டிருக்காப்புல. அண்ணாமலை கொடுத்த விளம்பரத்தில் 10% கூட இல்லை. அதை பெருசாக சொல்லியிருக்கார். ஏன்னா இவருக்கு வந்து டாஸ்மாக் ஒரு நாள் வருமானமே 1,50,000 அப்படி தான் வரும். இவர் என்னென்னா அதை விட 10 மடங்கு கேட்குறாருன்னு பார்ப்பாப்புல. அண்ணாமலை வருமானம் வேறு 1000 கோடிகளில் இருக்குது. 10 லட்சம் 20 லட்சம் அசால்ட்டாக போடுவாப்புல. போட்டுங்க, வச்சுங்க, லைவ் பண்ணுங்க, யூனிட்டை கூட்டுவாங்க, ஸ்டார் ஹோட்டலில் ரூமு உங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன். நான் ஆஸ்திரேலியா போனால் அங்கே பேசுகிற வீடியோ அனுப்புகிறேன் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன், ஆடு தரேன், போட்டுங்க அப்படின்றது எப்படி இருக்குது. இவர் தட்டு மாதிரி இருக்கிறத பொறுக்கி இறுக்கி வந்துட்டு எடப்பாடிட்ட 4 கோடியை வாங்கிட்டு கட்சி வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்க ஒரு தட்டை போய் லைவ் பண்ணி பாண்டே சேனலே நாசமாக போச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்ன இருந்தாலும் நமக்கு வந்து பாண்டே எதிரி கிடையாது. பாண்டையோட கொள்கைகளும் கருத்துக்களோட எதிரி தான். நம்ம வந்து முரண்தானே தவிர வேறு எந்த முரண் இல்லை. அவர் வந்து இந்த மாதிரி அவர் சேனல் டவுனில் போகுதுன்றது என்னால் ஜீரணிக்க முடியல. தெரியாதனமாக போய் கை வச்ச கதையாக, கரண்டில் கை வச்ச கதையாக போய் அதை போய் லைவ் பண்ணி 8 பேர் 10 பேர் 16 பேர் இந்த மாதிரி இவ்வளோ கம்மியாக 100 110 வியூஸ் தான் போகுதுன்னா ஒரு சேனல் நடந்துருக்கு. இப்போ நம்மளாக இருந்தால் மருந்து குடிச்சே செத்துருவோம். நாக்கா அவரை மருந்து குடிக்க நம்ம சொல்லலை. இருந்தாலும் ஒரு நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு சேனலில் இந்த அளவுக்கு இறக்கி விட்டது யாருன்னா நயனார். ஒரு சேனலே இறக்கி விட்டாருன்னா ஜெயிச்சு ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்றது தான் எனக்கு வருத்தம். அதுபோக 51 தொகுதிக்கு போயிருக்காரு. இது என்ன கணக்குன்னே தெரில. 50 சீட்டு தான் கேட்க போகிறாங்களா? 51 சீட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எடப்பாடியார் வந்து 21 தான் தருவேன்றாரு. 1 வேணால் கூட தரேன். அதை சொல்ல பச்சை கிளிக்கு கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுக்கும், புல்லட்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு வேளை சோறு வேணால் போடுறேன்ற ரேஞ்சில் தான் எடப்பாடியார் வச்சுருக்காரு. என்ன கணக்கு? மாவட்டத்துக்கு 1ங்கிற கணக்குனால அது வேறு கணக்கில் அது ஏதோ ஒரு கணக்கில் அவங்க குருட்டு மதிப்பாக போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் இந்துக்கள் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. மெண்டல்கள் அறவேக்காடுகள் எங்கே இருக்கான்னா அந்த மாதிரி ஒரு 51 தொகுதி அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. அவனுக்கு என்னன்னே புரியக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில என்ன ரூட் மேப் எல்லாம் போடுவாங்க. அப்படிலாம் தான் இது குண்டாக்க மண்டாக்க போகும். இதில் ரூட் மேப் இப்படிலாம் போடுவாங்க. இப்போ செங்கோட்டையன் போடுவார் பாருங்க, அப்படி இங்கேருந்து இங்கே கிளம்புறாங்க போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இப்படி சுற்றி இப்படி வரோன்னு போடுவார். ஏன்னா அவர் 40 வருஷமாக ரூட் மேப் போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க எப்படி போடுவாங்கன்னா இங்கேருந்து குறுக்க போட்டு இப்படி 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 நடுவில் டெல்லிக்கு வர. அது ஆமாம் போகணும். அதுக்கு சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வந்தோன்னா சரி அப்போ திருவள்ளூரில் போடு. அப்புறம் இங்கேருந்து கசா முசான்னு இருக்கும். இடியாப்ப மாதிரி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது. இது நடந்துச்சா இல்லையா, இவர் அங்கே போனாரா போலையா, இல்லை இவரை பார்த்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இவர் தான் சொல்லி அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணாமலைனாலும் பார்த்தா அண்ணாமலைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நயினார் நாகேந்திரனை பார்த்தாருன்னா யார் இவர், இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரா என்ன ஏதுன்னே புரியாது. இவர் எங்கேயோ பார்த்துருக்கோன்றது மட்டும் தெரியும். ஆனால் யாருன்னு தெரியாது. ஃபோன் பண்ணாலே நைனாவான்னு கேட்குற அளவுக்கு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன அப்படின்னா எங்கேயோ போயிருப்பார். இவர் கால் போன போக்கில் போயிருப்பார். பாண்டையெல்லாம் பதறிப்பாப்பில் எப்படி பின்னாடியே ஆளை அனுப்பணும். எங்கடா இவரை காணான், தலைவரை காணான்னு இருப்பாங்க அவங்க. சார் கேமராவோட இங்கே தான் நிற்கிறோம், வரவே இல்லை. அப்புறம் அங்கே ஃபோன் பண்ணால் இல்லை 10 நிமிஷத்தில் வந்துட்டார், உங்கள் பசங்க தான் லேட்டாக வந்திருக்காங்க லைவ் பண்ணுறதுன்ற மாதிரிலாம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி போய் கடைசியில் ஊர் திரும்பி கடைசியில் 2 லட்சம் பேர்னால் என்ன கணக்குன்னு தெரியுமா?
அப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்தோனேஷியாவுக்கெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே ரூபா நோட்டே வந்து 2 லட்சம் 3 லட்சம்னு போட்டிருக்கோம். 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு போட்டிருக்கோம். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, மயான்மர் எல்லா இடத்துலையும் அது 1 லட்சம்னா எவ்வளோடான்னா 10 ரூபா, சாரி 100 ரூபா, 100 ரூபாயை 1 லட்சம்னு போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அது எவ்வளோடா நம்ம மதிப்புனா 100 ரூபா தான். ஒரு டைம் 10,000 ஃபஸ்ட்டு நான் போயிருக்கும் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு 10,000 கொடுத்தாங்க. எதுக்கு 10,000ன்னு கேட்டேன். லைட்ரு வாங்குறதுக்கு 10,000. தங்கச்சி மாப்பிள்ள இருக்கு, 10,000 கொடுத்தேன். ஏன்னா 10,000 கொடுக்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு. 10,000னா 10 ரூபா. 10,000 ரூபாய் கொடுத்தேன். கொடுத்தா ஒரு லைட்ரு கொடுத்தேன். ஒரு டீ 15,000. அப்போ 15 ரூபா நம்ம காசுக்கு. இந்த மாதிரி தான் யார் நம்ம நயினார் 2 லட்சம் பேர், 2 லட்சம் பேர்னா 2,000 பேர் கூடினாலே பெருசு. 2 லட்சம்ன்றாங்க. அந்த 2 லட்சத்தை காமிச்சு 2 லட்சம் பேர் 2,000 பேரை காமிச்சு 2 லட்சம் பேர்னு அமித்ஷா மண்டையை கழுவி விட்றாங்க. அமித்ஷாக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்க. அப்புறம் எத்தனையோ 100 தாய் கிழவியை வச்சு பொங்கல் வைக்கிறாங்களா ஏதோ. அது அடுத்த நாள் முதல் நாள் அந்த 2 லட்சம் பேர் ஊரை தாண்டி பெரிய மைதானத்தை எடுத்துருக்கோம். எல்லாம் சிறப்பாக ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. சேருக்கு ஆர்டர் கொடுத்துருப்பா 2 லட்சம் சேர். 2 லட்சம் சேர் எவன்ட்டையுமே கிடையாது தமிழ்நாட்டிலே. ஏற்கனவே 50,000 வச்சுருப்பாங்க, 20,000 வச்சுருப்பாங்க. திருச்சியில் ஊரை தாண்டி பாரிவேந்தர் ஒரு கூட்டம் போட்டு அப்போ ஒரு 50,000 சேர் வாங்கியிருப்பாங்க. ஆர்டர் அவருக்கு காசு வச்சிருக்கனால 2 லட்சம் சேர் போகிறதுக்கு இடம் எங்கே சார் இருக்குது? அவ்வளோ பெரிய 2 லட்சம் பேர்லாம் மைதானமே கிடையாது. இந்த இப்போ விஜய் நடத்தின கூட்டத்தில் 80,000 பேர். அவ்வளோ பெரிய ஸ்டேடியத்தில் 80,000 சீட்டு தான். அது ஃபிக்ஸடு. அதில் ஏற்கனவே தேவா போனப்போ 65,000 பேர் 70,000 பேர் வந்திருக்காங்க. யார்? இசையமைப்பாளர் தேவா. அதை விட ஒரு 5,000 பேர் கூட வந்திருக்காங்க விஜய்க்கு. இதை இவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மலேசியாவில் இன்னிசை தென்றல் தேவா, தேனிசை தென்றல் தேவாவின் மாபெரும் இசை கச்சேரின்னு பார்த்தீங்கன்னா 65,000 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களாம் ஒரு கதை விட தான் 2 லட்சம் பேர் வரா, 5 லட்சம் பேர் வரா. 2 லட்சம்னா முதல்ல என்ன தெரியுமா, கணக்கு தெரியுமா, பணத்தை என்ன தெரியும் யாருக்கு? நயினாருக்கு. ஆனால் ஆளை என்ன தெரியாது. அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த 2 லட்சம் பேர்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து வராங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 2 மாவட்டத்தில் இருந்து அவ்வளோ பேர் தொண்டர். அவ்வளோ பேர் வராங்களாமா? சரி சரி, அப்போ ரைட்டு தான். அந்த ஊர்லேயே கூப்பிட வேண்டியது. நான் ஊரில் இருக்கவனை பூராத்தையும் விஷப்புகையை கக்கி விட்டால் எல்லாம் வீட்டை விட்டு ஓடி வருவாங்க. மொத்தத்துக்கு கொசு மருந்து அடிச்சு விட்டிங்கனால வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த பூரா அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி ஒரு கொசு மருந்து அடிச்சு விட்டிங்கனாலே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. வரும்போது அப்படியே அமித்ஷா அப்படியே கூப்பிட்டு போயிடலாம், வாங்க அந்த மருந்து கொசு மருந்து போகிற வரைக்கும் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு கூட பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் ஒரு திருச்சியில் போய் அங்கே கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான். எந்த கோயில்? உச்சி பிள்ளையார். அங்கே போக மாட்டார். உச்சி பிள்ளையாருக்கு போக மாட்டார். ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயில். உச்சி பிள்ளையாருக்குலாம் ஏற முடியாது அவரால். ஏன்னா அங்கே டோலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அமித்ஷாவோட உச்சி பிள்ளையார் கோயிலோட அங்கே அவங்க மலை இறங்க முடியாமல் தவிச்சு ஃபயர் சர்வீஸ் தான் போய். அப்போ திருப்பரங்குன்றத்துக்குலாம் ஒரு மலை ஏறுறது அந்த மாதிரி அதெல்லாம் மலை இருக்கிற இடத்துக்கே வர மாட்டாப்புல அமித்ஷாலாம். ஏன்னா யார் கொண்டு போய் இறக்குறது? ஏற்றி இறக்கணும்ல, அது பெரிய பிரச்சனை. எச்ராஜா மலை ஏற மாட்டாப்புல. அதாவது டோலி கட்டி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த படத்துக்கே. அங்கே டோலியும் கிடையாது. ஒரு சேரை கடையில் வாங்கி கட்டையை 2 குறுக்க கொடுத்து கயிறை வச்சு கட்டி தான் தூக்கிட்டு போயிருக்காங்க சார். சாமியை பல்லக்கு ஊர்வலத்துக்கு சாமியை மட்டுமா கூட்டு போவாங்க அந்த மாதிரி கட்டை கட்டி. சரி ரைட். இப்படி இருக்கு. அமித்ஷாஜி காலையில் சாமியை கும்பிட்டு அப்படி நேராக போனாருன்னா மோடி பொங்கல் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்தை மோடிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இவங்க. தமிழ்நாட்டோட மோடியை முடிச்சு கட்டுறதுக்கு அரசியல் வாழ்க்கையிலேருந்து. அதுக்கு அமித்ஷாவே கூப்பிட்டு தமிழ்நாட்டில் மோடிக்கே பொங்கல் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ டேலண்ட் பாருங்க. அதுவும் அமித்ஷா முன்னாடி தான் 2,000 பேர் இதை பொங்கல்கின்றாங்களா. அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க எல்லா பாஜக மண்டல வாரியாக பெண்கள் எல்லாம் வந்து கரெக்டாக இங்கே அடுப்பை பற்ற வைக்கிற நேரத்தை அவங்களும் பற்ற வச்சு பொங்கல் கிண்டி தமிழ்நாடு முழுக்க பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் அவன் வீட்டில் வைக்கிறதுக்கு வெளியே அடுப்பும் சோறும் கறியும் இது இப்போ சர்க்கரையும் கொடுத்தா அவன் வந்து வைக்க தான் செய்வாங்க. ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க. அடுப்பு கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, பானை வைக்கிறாங்க. அவங்க செல்ஃபி எடுத்து போட்டுக்குவாங்க. அதில் ஓசியில் நடக்கிறது தானே, அதனால் வைக்க தான் செய்வாங்க. இல்லை இப்போ இவர் அன்னைக்கு தமிழர்களுடைய பாரம்பரியம் பெருமை அதெல்லாம் அமித்ஷா எடுத்து விளக்க இருக்கு. அதான் எழுதி கொடுத்துருக்காங்களா ஹிந்தியில் தமிழரோட பாரம்பரியத்தை ஜிக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா. அந்த காப்பியை கேட்டிருக்காரு. வேணாம் ஒரே மாதிரி பேச வேணாம், நீ வேறு மாதிரி பேசணும். அதனால் இப்போ ஹிந்தியில் எழுதி கொடுத்துருக்காங்களா தமிழர் பாரம்பரியத்தை பற்றி. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி குஜராத்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் பேசுவார். ஹிந்தியில் பேசுவார். தமிழர் பாரம்பரியத்தை பற்றி ஹிந்தியில் பேசுவார். அவங்க கேட்டு கை தட்டு பக்கத்தில் டிரான்ஸ்லேட் வச்சுருப்பாங்க. இப்போ வேறு என்ன கொலை குத்து பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே ஹெச்ராஜா பண்ண அந்த ஆனால் அமித்ஷா கண்டுபிடிச்சிடுவாப்புல. தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னா ஏய் என்ன ஓடி போயிரு அப்படின்னு.
நேராகவே சொல்லிடுவாப்புல, யாரும் இதே யோசிக்க மாட்டாங்க. ஹிந்தியில் வந்தாருன்னா அதையும் ஆமாம், பண்ணிடுற இது பண்ணிடுவாங்க. ஏஐயில் போட்டு கூட எதையாவது போட்டு விட்டாங்கன்னா சிக்கலாயிரும். பாப்போம் சார், இது அடுத்தடுத்து கெட்டதுக்கு எப்படி போகுது, என்னவா அது வருதுங்கிறத பொறுத்துட்டு பார்ப்போம். நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு